நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உங்களோட படங்கள் எல்லாமே ரொம்ப ஹம்பிளா இருக்கும், நேட்டிவிட்டியோட இருக்கும், ரொம்ப டச்வுட்டா இருக்கும். இன்கேஸ் ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி நீங்க பண்ணணும்னா ஆக்ஷன் ரொமான்ஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணுவீங்களா? மசாலாவா பண்ணுவீங்களான்னு கேட்க வரீங்க. கண்டிப்பா. காரணம் நல்ல படம் என்பது ஓடுற படமெல்லாம் கமர்ஷியல் படம், அவ்வளவுதான். கமர்ஷியல்னா வியாபாரம், வியாபாரம்னா காசு வருதுன்னு அர்த்தம். காசு வருது இதில் வருது, ஓடுற படத்தில் காசு வருது. அதனால நம்ம வந்து நல்ல படம் எடுக்கிறவனையும் வெகுஜனத்தை இதுவரை வெகுஜன சினிமாவை விட்டு வேறொரு படம் எடுக்கிற முயற்சி பண்ணுறான்ல, அவனை வந்து கமர்ஷியல் படம் எடுக்கிறதுல பிரிக்கக்கூடாது. இவன் மசாலா படம் எடுக்கிறது இல்லை, இவன் மசாலா படம் எடுக்கிறான். ஒரு படத்தை எடுக்கும்போது இந்த ஸ்டோரிக்கு இந்த ஆக்டர் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டே எழுத ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு அந்த கதை ரெடியான பிறகு நம்ம இந்த ஹீரோவை கேட்டால் நல்லா நடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் காஸ்டிங்கிறது இல்லை. நம்ம வந்து இப்போ நான் என் இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சும்மா ஒரு கதையை யோசிக்கிறேன், யோசிக்கும் பொழுது அந்த படத்துக்கு என்ன செலவாகும், அந்த செலவுக்கு தாங்கிற ஒரு கதாநாயகன் வேணும்னு நினைக்கிறோம். கதாநாயகன் ரொம்ப முக்கியம் சினிமாவிற்கு. காரணம், கதாநாயகன் என்பவன் தான் ஒரு படத்தை வந்து பெரிதாக ஆக்குகிறார். நான் ஒரு 5 கோடி ரூபாய் படம் யோசிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு கதாநாயகன் வந்து உட்காரும்போது என்னால் வந்து அந்த படத்தை வந்து சிரமம் இல்லாமல் டக்குன்னு ஒரு 7 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் எடுக்க முடியும். முதல் நாள் ஒரு கூட்டத்தை அவர் வரவழைப்பார். அதனால அவர் ரொம்ப அவசியம்தான். அப்படி இருக்கும்போது மாறும் எல்லாமே. அதுவே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவங்களே தான் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4 சீன் மாத்தான் எல்லாத்தையும் நடிச்சிடலாம். ரவிக்குமார் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அபய் சண்முகி படத்துக்கு வந்து நாங்கள் சிவாஜி நேசன் தான் நடிக்க வைக்கிறார் இருந்தவங்க, அந்த ஜெமினி நேசனுடைய கதாபாத்திரத்தில். அப்படித்தான் எழுதப்பட்ட கதையா அந்த கதை. சிவாஜி நேசன் போய் கதையும் சொல்லியாச்சான். சிவாஜி நேசன் தான் அப்புறம் தயங்கினாராம், நான் எப்படி ஒரு ஆம்பளையை காதலிப்பேன் அப்படின்னு. இல்லை, அவன் பொம்பளை வேஷத்தெல்லாம் இருக்கான் அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் வந்து அவரை சமாதானம் சொல்லியிருக்காரு. இருந்தால் கூட அதுக்கு வந்து நான் நடிக்கிற சரியாக வராது, ஜெமினி நேசன் தான் காதல் மன்னன், நீங்கள் அவனை வச்சு எடுங்கன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அது ஒரு புதிய செய்தியாக இருந்துருக்கு. அப்போ சிவாஜி நேசனே வந்து மிஸ்காஸ்டாக ஆயிருக்கும் அதில். அது யாருக்காக எழுதுறதில்ல, ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க, கதை சரியாக இருந்தால் யாரை வேணாலும் தாங்குது, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ புதுசாக வர டைரக்டர்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நானே புதுசாக வந்து நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது சார், பிகாஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் 7 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. எனக்கு என்ன அச்சம் இருக்குன்னா, 100 படம் பண்ண பாலச்சந்தருக்கு அஞ்சலி செலுத்துறோம்னு 10 நிமிஷத்தில் குறுக்கிட்டாங்க. பாலச்சந்தருக்கு அஞ்சலி நெட்டில் தேடினீங்கன்னா 10 நிமிஷம் தான் இருக்குது. 100 படம் பண்ண பாலச்சந்தருக்கே 10 நிமிஷம் தானா, நம்மெல்லாம் என்னடா ஆகும்னு யோசித்தேன். அப்படிங்கும்போது இப்போ நானே புதுசு தான் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். குடும்ப உறவுகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கீங்களா சார்? பிரிவோம் சந்திப்போம், எல்லா சிக்கலும் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப வெளியே வந்து சமூகத்தில்கிட்ட கோபமாக இருக்கவேன், சமூகத்திட்ட கோலையாக இருக்கவேன், சமூகத்திட்ட எல்லாத்துக்கும் சமரசமாக போகிறவன், இது எல்லாருக்குமே வந்து தொடக்கம் வந்து வீடாக தான் இருக்குது. ஒரு வீட்டில் அவனை என்னவாக தயார் செய்கிறதோ, அவனையோ அவளையோ என்னவாக தயார் செய்கிறதோ அப்படி தான் அவன் வெளியே வந்து நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த உறவு சிக்கல் தான் வந்து இங்கே அதிகமாக பேசப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையுடைய நூல்கண்ணை பிடிச்சி போனீங்கன்னா கடைசியில் வந்து அது வந்து வீட்டில் தான் போய் முடியும்னு நம்புகிறேன். சார், இன்றைய இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட நிறைய துணை இயக்குனர்கள் இருக்கிறாங்க, 1000க்கு மேலே இயக்குனர்கள் இருக்கிறாங்க. ஹிட் படம் கொடுக்குற இயக்குனர்களும் ஒரு பேக்கேஜ் ஆஃப் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஹிட் படம் கொடுத்த இயக்குனர் அவருக்குடைய இசையமைப்பாளரை வச்சுக்கிறாங்க, அவருக்குரிய ஒளிப்பதிவாளர் வச்சுக்கிறாங்க. புதிதாக நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அந்த இடத்துல இல்லாமல் போகுது சார். ஸோ இதை பற்றி இல்லை, அது அப்படித்தான் இருக்க முடியும். நான் ஒரு வீட்டில் போய் கார் ஓட்ட போவேன். நான் ஒழுங்காக கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா என் முதலாளி ஏன் என்னைய மாத்துறாரு இல்லையா? அவர் எப்போ பார்த்தாலும் தூங்கும் போது நான் பளிச்சுன்னு பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தான் அவரை வேறு டிரைவர் கூப்பிடுங்க பாவேன், சரியில்லை பாம்பாரு இல்லையா? நான் என் வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை மாற்ற மாட்டார்ல. என்ன நீங்கள் மாற்றவே மாட்டேங்கிறீங்க, இந்த டிரைவரே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவரெலாம் எப்போ தான் கார் ஓட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த டிரைவருக்கு பண்ணுற துரோகம். ஏன் ஒழுங்காக கார் ஓட்டுற டிரைவர் என்னை வெளியே பார்க்குறீங்க நீங்கள்? சார், சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு டைரக்ஷன் மேலே ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு இல்லை? எப்படி அப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? இல்லை, எனக்கு சினிமாவே சின்ன வயசுலேருந்து வந்து சினிமாவிற்குள் வரணும், அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவின்லாம் இல்லைனா எனக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை. அப்பாவோட வேட்டி எடுத்து 5 காசுக்கு ஃபிலிம் துண்டு வாங்கி ஓட்டி பார்ப்பேன். நான் மதுரையில் வேறு பொழுதுபோக்கு இல்லை, படம் பார்ப்பது மட்டும்தான் மதுரையில் பொழுதுபோக்கு. மதுரை போன்ற தமிழ்நாட்டினுடைய சிறு நகரங்கள் எல்லாவற்றிலும் பொழுதுபோக்கே கிடையாது. கல்லூரி படித்து முடிக்கும் பொழுது நிறைய படம் பார்த்துக்கிட்டே தெரியும் பொழுது சும்மா ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஆரம்பித்ததான் என்னுடைய இளங்கலை. நான் வந்து ஆங்கில இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கேள்வி வந்த பொழுது என் தந்தை சொன்னார், இல்லை நீங்கள் வந்து முதுகலை படித்து முடிச்சு தான் சினிமாவுக்கு போகணும்னாரு. அப்போ அந்த கடைசி 2 ஆண்டு காலம் தான் நான் சினிமாவுக்கு போகிறதுன்னு நினச்சேன். அப்போவும் நான் அதுக்கு ஒன்றும் கம்பு சுற்றி பஸ்கி தண்டாலாம் எடுத்து தயாரெலாம் ஆகலை. சரி, 2 வருஷம் கழிச்சு போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது. சினிமாவிற்கு வரும்பொழுது சினிமாவிற்கு வருவதுன்னு தான் இருந்தபடியே அதில் என்ன வேலை செய்வதுன்னு எனக்கு தெரியல. சினிமா ஆர்வமாக இருந்துச்சு, எல்லோருக்கும் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஆர்வம் 2 தான், ஒன்று சினிமா அல்லது அரசியல், 2ஆக தான் இருக்கணும். அப்படிங்கும்போது என்ன வேலை செய்யணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இருக்கிறதுல அங்கே ஆகப்பெரிய வேலை எது அப்படின்னா டைரக்டர் வேலை. அவர் வாயத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் கட்டளை தான் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா அந்த வேலையை செய்வோமே நினச்சி வந்தேன்.
இன்கேஸ் சினிமாக்குள்ளே வரலன்னா என்னவா இருப்பீங்க? நான் வந்து ஒரு லைப்ரரியன் ஆயிருப்பேன். அப்படி தான் நினச்சேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய எம்ஏ படிக்கும் பொழுது தான் நான் வந்து என்ன ஆகுறதுன்னு பற்றி யோசிக்கிறேன். அடுத்து என்ன செய்யலாங்கிறத பற்றி. எம்ஏ வரை என்ன 12வது படித்தோன்னே டிகிரி படிக்கணும். டிகிரி படித்தா மாஸ்டர்ஸ் படிக்கணும். மாஸ்டர்ஸ் படித்து முடிக்க போகிறவங்க போது தான் என்ன படிக்கிறது அடுத்துங்கிற என்ன கேள்வி வந்த பொழுது எம்ஃபில் படிச்சுட்டு ப்ரொஃபஸர் ஆகிடலாம்னு நினச்சேன். அட்வொகேட் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்துச்சு, வழக்கறிஞர் ஆகிறது. அப்புறம் வந்து எனக்கு வந்து நுழைவுத் தேர்வு எழுதி இடம் கிடைக்கலங்கன்னா அப்புறம் பேராசிரியர் ஆகணும்னு நினச்சேன். பேராசிரியர் ஆகிறது வந்து மட்டும் எம்ஃபில் பிஹெச்டிலாம் பண்ணணும், ரொம்ப நாள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்புறம் லைப்ரரியன் ஆகும். அது ஒரு நல்ல வேலையாக இருக்குது, புத்தகமாக இருக்கும், நம்ம உட்காந்து புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு லைப்ரரியன் ஆகிடும்னு நினச்சேன். அப்புறம் லைப்ரரியன் ஆகிறது வந்து ஒரு எம்ஏ பத்தாது, அதுக்கு லைப்ரரி சயின்ஸ் ஒரு படிப்பு இருக்குது, அது படிக்கணும்னாங்க. மறுபடியும் இன்னொரு 3 வருஷம் படிக்கணுமேங்கிற அயற்சியில் இருந்த பொழுது சினிமாவுக்கு போகலாமேங்கிற எண்ணம் வந்து. சார், நீங்கள் பார்த்திபன் சட்டை பணியாற்றின டைமில் அவர்கிட்ட என்ன கிரியேட்டிவான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு பார்த்திபன் அவர்கள்ட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து என்னென்னா, நான் வந்து வெறும் வெள்ளை காகிதமாக போய் சேர்ந்தது. என் இயக்குநர்கள் நான் 3 பேர்கிட்ட வேலை செஞ்சால் கூட எந்த முன் அனுபவமும் இல்லாமல் நேரடியாக போய் இறங்குனது வந்து திரு பார்த்திபன் அலுவலகத்தில் தான். அப்போ எனக்கு அவர் ஒரு பாடம் சொன்னார். ஒரு தடவை வந்து ஒரு கதாநாயகனுடைய உடையை பற்றி வந்துருச்சா, தயாராகிடுச்சான்னு கேட்குறாரு. நான் தெரியலை, இன்னொரு உதவி இயக்குனர் தான் பார்த்துறேன், ஆனந்த்னு ஒருத்தர். ஆனந்த் தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் ஆனந்தை கேட்குறேன் அப்படின்னோடனே அப்படி சும்மா என்னை பார்த்துட்டு பேசாமல் வந்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு காலையில் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தோடனே உடைகளில் தொடங்கி கலை இயக்கம் சம்மந்தப்பட்டதுலேருந்து வசன பேப்பர்லேருந்து எல்லாமே தயாரிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பக்கத்தில் வந்து நில்லுங்க. எது கேட்டால் இன்னொருத்தர் காரணமாக சொல்லுவோம்னா நீங்கள் என் பக்கத்தில் நிற்காதீங்கன்னாரு. ஏன்னா நான் வந்து யார் ஆளுன்னு தெரிஞ்சு நான் கேள்வி கேட்க மாட்டேன். அதை போல் நாளைக்கு நீங்களும் டைரக்டர் ஆகணும்னா எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. வெறுமனை வந்து காஸ்டியூம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும்னா நீ அந்த வேலை மட்டும் பாருங்கன்னாரு. எனக்கு அவர் சொன்ன ஆக சிறந்த பாடமும் ஒரே பாடமும் அதுதான். அதன் பிறகு எல்லா நாளும் நான் எல்லாவற்றையும் தயாரானதுக்கு அப்புறம் தான் அவர் பக்கத்துலேயே போய் நிற்பேன். அவர் என்ன கேட்டாலும் என்கிட்ட பதில் இருந்ததுனாலேயே அவருக்கு ரொம்ப இணக்கமானவன் நான். பார்த்திபன் அல்லாமல் எந்த டைரக்டரும் உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கும்? அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன? இல்லை, நிறைய இயக்குநர்கள் பிடிக்கும். எனக்கு வந்து நான் முதல்ல சொன்னது போல் மணிவண்ணன் ரொம்ப பிடிக்கும், ருத்ரையா ரொம்ப பிடிக்கும். இயக்குனரா நிறைய வளரும் டேரக்டரில் எல்லா படங்களும் பிடிக்கும். ராம் படம் பார்க்கணும், எனக்கு மிஷின் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புதிய அவர்கள் இயக்கத்தில் வந்து ஒரு ஊரில் நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சுத்தமாக எடுக்கப்பட்டுருந்துச்சு. நான் எல்லா படங்களையும் தியேட்டரில் பார்க்குறேன். எல்லோருமே இன்னும் ரொம்ப நேர்த்தியாக ஒரு வேலை செஞ்சதுனால தானே கிட்டத்தட்ட டைரக்ஷன் வரையும் வர்றாங்க. அந்த எல்லோரும் டைரக்ட் பண்ணல. வருஷத்தில் 200 படம் வந்து 200 படத்தில் கிட்டத்தட்ட 30-40 படம் நல்ல படங்கள் தான் வருது. அது வெவ்வேறு காரணங்களால் பட வெளியீடு, அதற்கான கதாநாயகன் சரியில்லாமல் போகுது, கதையை அவர் நினச்சதை எடுக்க முடியல. காடுன்னு ஒரு படம் பார்த்தேன், கண்டென்ட்டாக அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அந்த படம் ஒரு ரொம்ப உயர்ந்த விஷயத்தை சொல்லணும்னு தான் டேரக்டர் போராடிருக்காரு. பட் அவருக்கு என்னவெல்லாம் சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. நானும் இயக்குனராக இருக்கிறதுனால என்ன செய்கிறேன்னா எல்லாவற்றையும் வந்து கொண்டு கூட்டி படம் பார்க்குறேன். ரைட், இதெல்லாம் சிக்கலாகும், இதெல்லாம் மன்னிச்சிடலாம், விட்டுடலாம் அப்படின்னு இல்லையா? அப்படி தானே ஒரு படத்தை பார்க்க பழகிடுவேன் நான் ஒரு காலத்துக்கு. சார், தமிழ் சினிமா இன்னைக்கு உலகத்தரம் அளவிற்கு உயர்ந்துட்டு இருக்கு. இந்த தரம் இதை நிர்ணயிக்கிறது யார் சார்? உலகத்தரத்துக்கு தமிழ் சினிமா உயர்ந்துருச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா உயர்ந்துருச்சு, உயரலைன்னு நான் சொன்னால் உயரலை இல்லையா? அதை ஒவ்வொருத்தரும் சொல்கிறது தானே. உலகத்தரத்துக்கு என்ன தரம்? உலகத்தரத்துக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா என்ன? முதல்ல தமிழ் சினிமா ஏன் உலகத்தரத்துக்கு உயரணும்னு நான் கேட்பேன். உலகத்தரங்கிறது என்னது? நம்ம படத்தை வந்து அமெரிக்காவில் பார்க்குறதா அல்லது நம்ம படத்தை ஈரானில் பார்க்குறதா? எல்லோரும் விரும்பி பார்க்கணும். அதனால ஏன் தமிழ் சினிமா உலகத்தரத்துக்கு? தமிழ் சினிமா இருந்தால் போதும் தான். நீங்கள் வந்து தமிழை பிரதிபலிக்கிற தமிழ்நாட்டு வாழ்க்கையை பிரதிபலிச்சிங்கன்னா அந்த படத்தை எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. எல்லா படங்களும் அப்படி தான் விரும்பி பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு பொதுத்தன்மை கொடுக்கும்பொழுது தான் எல்லோரும் பார்க்காம போயிடுறாங்க. சார், எத்தனையோ டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர் ஆகணும் கனவோட இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இன்னும் சான்சஸ் கூட வராமல் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு வித்யாசாகர் ஒன்று சொன்னார், இசையமைப்பாளர் வித்யாசாகர். நான் வந்து உதவி இயக்குனர் இருக்கும்போது பொதுவாக வழக்கமாக எங்கேயோ போவோம், கதை சொல்லுவோம், ஏதோ ஒரு இடத்துல வந்து டயர்டாகும். அந்த சலிப்போடு வந்து அவருடைய ஸ்டுடியோவுக்கு போகும்பொழுது அவர் வந்து வெளியே நின்றுட்டு என்ன அப்படிம்பாரு, இல்லை இந்த மாதிரி போன எதுவும் நடக்கலை அப்படின்னு ஒன்று சொல்லும்போது சொல்லுவார், எல்லார் கையிலும் ஒரு புத்தகம் இருக்குது, அதுதான் வந்து நம்மளை பற்றி, அந்த புத்தகத்தில் அதுதான் உலகத்தின் வரலாறு, அந்த வரலாறுல நாமும் ஒரு அத்தியாயம், ஆனால் அது பின்னாட்டைக்குள்ளே தான் இருக்குது. சிலர் 5 பக்கம் புரட்டிகிட்டே வந்து டயர்டாயிடுறான், சிலர் 10 பக்கம் புரட்டுறான், சிலர் 50 பக்கம் புரட்டுறான். பின்னட்டைக்குள்ளே தானே இருக்குன்னு நினச்சி புரட்டிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய அத்தியாயம் நம்மகிட்ட வந்தே சேர்ந்தாகும்பாரு. அதை போல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க தான், தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்க தான் அதுக்கான வழி. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.